ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மேருகோ சான் அப்படின்ற ஒரு கொரியன் ட்ராமாவோட ஒரு மினி ட்ராமா வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஒரு பொண்ணு தன்னோட கிளாஸ் லீடர் ஆகிறதுக்காக போட்டி போடுறா. அப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கிறா. அவளோட கிளாஸ்லேயே மொத்தம் 29 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஆனால் அவளுக்கு ஓட் பண்ணியிருக்கிறது மொத்தம் 30 ஸ்டூடெண்ட்ஸ். அவள் மறுபடியும் எண்ணி பார்க்குறா. ஆனால் அவளுக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்பையும் தெரியுது. ஆனால் அவளோட கிளாஸ் டீச்சர் இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தடவை அவளும் அவளோட ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து எல்லாரையும் எண்ணி பார்க்குறாங்க. அவள் 30வது நபரை எண்ணும்போது அவங்களோட உருவோ கருப்பாக இருண்டு தெரியுது. இந்த விஷயத்தை அங்கே இருக்க மற்றவங்க யாரும் கவனிச்ச மாதிரி அவளுக்கு தெரியல. அவளோட பேர் நிக்கோ. இந்த விஷயத்த மற்ற எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்கள பயமுறுத்த விரும்பாம அவள் அமைதியா உட்காந்துறா. ஆனா அவளுக்கு ஏன் இந்த பேயெல்லாம் மற்ற யார் கண்ணுக்கும் தெரியாம என்னோட கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னு சொல்லி அவளுக்கு சுத்தமா புரியல. அவள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர வழியில் தன்னோட ஃபோனை எடுத்து ஆன்லைனில் இதை பற்றி சர்ச் பண்ணுறான். அவள் பார்த்த எல்லா வீடியோலையும் ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஒரு நபருக்கு அதிகமான அழுத்தம் இருந்தால் இந்த மாதிரி கற்பனைகள்லாம் அவங்க கண்ணு முன்னாடி தோணும் அப்படின்னு. இதை அவள் பார்த்துக்கிட்டே எதிர்பாராமல் அவள் நிமிர்ந்து பார்க்கும்போது அவளுக்கு முன்னாடி ஒரு பேய் நின்று தன்னோட பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கு. ஆனால் பஸ்ஸில் இருந்த வேறு யாரு கண்ணுக்குமே அது தெரிஞ்ச மாதிரி அவளுக்கு தெரியல. ஆனால் அவள் பார்க்குறது உண்மையிலே பேயா இல்லை கற்பனையா அப்படின்னு அவளுக்கு தெரியலனாலும் பயத்தில் அவள் அழுக ஆரம்பிக்கிறா. உடனே அவள் பேயை பார்த்தா என்ன செய்யணும்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணுறா. அதில் ஒருத்தர் நீங்கள் பேயை பார்த்தா பயப்பட வேணாம், அதை பார்த்து நீங்கள் கத்துனீங்கனாலே அது மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் அவள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு மூலையில் ஒரு சின்ன பையனோட ஆவி இருக்கிறத பார்க்குறா. அதை பார்த்தோன்னே வீடியோவில் பார்த்ததை இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் போய் நின்று அந்த ஆவிக்கிட்ட நீ என்னை தாழ்வா பார்க்குறத நிறுத்து, நான் உன்னை விட மோசமானவ அப்படின்னு சொல்கிறா. அந்த சின்ன பையனோட ஆவி அவளை பார்த்து பயப்படாம அதுக்கு பதிலாக அவளை துரத்த ஆரம்பிக்குது. கடைசியில் இவ அதை பார்த்து வேகமாக ஓடி போறா. அவள் வீட்டுக்கு போய் கதவை திறந்து உள்ள நுழைஞ்ச உடனே பயத்தில் அப்படியே கீழே விழுந்துடுறா. அதிர்ஷ்டவசமா அவளோட அப்பா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதனால அந்த ஆவி கிட்ட இருந்து அவள் தப்பிச்சிடுறா. நைட்டு சாப்பாடுக்கு சமைச்சுக்கிட்டே அவள் ஒரு வீடியோவை பார்க்குறா. அதில் முன்னாடி ஒருத்தர் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவர் சொல்கிறாரு. அதாவது ஒரு பேயை பார்த்தா கத்தவோ மிரட்டவோ கூடாதான், அப்படியே அதை பார்க்காத மாதிரி கண்ணுக்கே தெரியாத மாதிரி கண்டுக்காம போயிடுமா, இல்லைன்னா அது அவங்களவே தொத்திக்குமா. அந்த நபர் சொன்னது 100% உண்மையா இருந்துச்சு. ஏன்னா அவ எந்த சின்ன பையனோட ஆவியை மிரட்டிட்டு வந்தாலோ அந்த ஆவி இப்போ அவளோட வீட்டு ஹாலில் தான் நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ அவளோட அம்மா நாள் முழுக்க வெளியே வேலை தேடி அலைஞ்சிட்டு டயர்டா வீட்டுக்கு வராங்க. அவளோட தம்பி கிட்ட சமையலுக்கு தேவையான பொருளை எடுத்து தர சொல்ல நிமிர்றா. அப்ப அந்த சின்ன பையனோட ஆவி அவங்கள நோக்கி நடந்து வரதை பார்க்குறா. உடனே அவ வீடியோல பார்த்ததை ஞாபகம் வச்சு அந்த நபர் சொன்ன மாதிரியே தன்னோட கையை அசால்ட்டா கீழே இறக்கி அதை பார்க்காத மாதிரியே கேஷுவலா நடந்துக்கிறா. உண்மையிலே அது அவளுக்கு பலன் அளிச்சுது. தென் அடுத்த நாள் அந்த பேயோட உருவம் அந்த இடத்துல இல்லாம மறைஞ்சு போயிடுது. ஆனா அதுக்கு பதிலாக வேறொரு மூலையில மங்கலான ஒரு உருவத்தை பார்க்கறா. இந்த தடவை அவ ஏற்கனவே பாடம் கத்துக்கிட்டனால ஒரு ஹெட்ஃபோனை எடுத்து தன்னோட காதுல மாட்டிக்கிட்டு எதையுமே பார்க்காத மாதிரி கலந்து போறா. ஆனா அந்த பேய் அவளை ஃபாலோ பண்ணி அவளுக்கு பின்னாடி வருது. பின்னாடி இருந்து ஒரு கை வந்து அவ தோல் மேல விழுகுது. அதை பார்த்து அவ பயந்து போய் மெதுவா திரும்பி பார்க்கறா. ஒரு நபர் அவ முன்னாடி ஒரு கீ செயினை காமிச்சு முந்தின நாள் நீ இதை ரோட்ல விட்டுட்ட, இது உன்னோடது தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவ பயந்து போய் நீ உயிரோட இருக்கியா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்குறா. அதுக்கு அவங்க ஆமாம் நான் உயிரோட தான் இருக்கேன், ஏன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவள் ரொம்பவே ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறா. ஏன்னா அவங்க ஒரு சாதாரண மனுஷங்க தான். அவங்கள இவ தான் பேயின்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டா. அவள் அசிங்கப்பட்ட அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடுறா. ஆனால் அவள் மனசுக்குள்ளே அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா. எதனால் அவள் கண்ணுக்கு பேய் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அவளுக்கு தெரியல. ஆனால் அது இப்போ தன்னை விட்டு போனதை நினச்சி அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்போ ஸ்கூலுக்கு போகிறா. அங்கே அவளுக்காக கேட்லேயே அவள் ஃப்ரெண்டு ஹன்னா காத்துட்டு இருக்கா. அவளோட தோல்ல ஒரு ப்ளூ கலர் ஆவி இருக்கதை நிக்கோ பார்க்குறா. என்ன ரீசெண்டா அவளோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் நடந்த டெத்துக்கு போயிருக்கிறது நிக்கோக்கு தெரியுது. ஏன்னா அது அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட டெத்து தான். ஆனால் இந்த விஷயத்தை நிக்கோவால் கடந்து போக முடியல. அதனால் அவள் தனியாக போய் ஆன்லைனில் பேய்களை விரட்டுவது எப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறா. அதில் எல்லாருமே உப்பை பேய் மேலே தூணா பேய் ஓடி போயிடும், ஜபமாலையை வாங்கி போட்டுக்கோங்க, நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போங்க, இல்லாட்டினா தாயத்து வாங்கி மந்திரிச்சு கட்டுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் உப்பை தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிக்கோ உப்பை தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு ஹென்னா பார்க்காத நேரத்தெல்லாம் பின்னாடி இருந்து அவன் மேலே உப்பை தூவுறா. ஆனால் அது எந்த ஒரு பயனுமே அளிக்கல. அந்த பேய் பயப்படாமல் அவன் முதுகிலேயே தான் இருக்குது.